லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். திரு தமிழ்மணி அவங்கள்ட்ட இருந்து துவங்குறேன். இவர்கள் கொள்கையே கொள்ளைதான் அப்படின்னு விஜய் விமர்சனம் செய்தார். ஆனால் விஜய் முன்னிறுத்துவது கொள்கை அரசியல் அல்ல, வெறுப்பு அரசியல்னு திருமாவளவன் சொல்வது ஏன் சார்? ஒன்று, திரு விஜய் எந்த கொள்கையையும் பேசி நான் கேட்கல. இப்போ ஏதோ ஒரு 12 விஷயம் வேணும், வீடு, மோட்ரு பைக்கு, அதெல்லாம் கொள்கையான்னு எனக்கு இதெல்லாம் நான் செய்துவேன் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்கிறதுங்கிறது வேறு. அதை என்னால் கொள்கையாக பார்க்க முடியல. ஒருவேளை அவர் இந்த பாதிக்கப்பட்ட 41 பேருக்கும் 41 வீடு கட்டி கொடுத்து 41 மோட்ரு பைக் நிறுத்தி அந்த மீதி இன்னொரு 10 இருக்கு, அவ்வளவு செய்துட்டு இதனுடைய கொள்கையை நான் நிறைவேற்றிருக்கிறேன்னு சொல்லியிருந்தார். அது ஓரளவுக்கு நியாயமாக கூட என்னால் கருத முடியும். எனவே அவருக்கு இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட ஒரு ஃபேஸ் பண்ண தயாராக. ஆனால் சார், ஆனால் நீட் குறித்து அவர் தன்னுடைய நிலைப்பாடை வைக்கிறாரு சார். நிலைப்பாடை யார் வேணால் சொல்லலாம், 3ஆம் கிளாஸ் படித்தவங்க கூட சொல்லலாம். எல்லாத்த பற்றி நான் நிலைப்பாட்டை சொல்லணும்னு உங்ககிட்ட சொன்னேன்னா எப்பயாவது? நீங்கள் நான் கேட்குறதுலேருந்து கேள்வி கேளுங்க. நான் எப்போ நான் சொன்னேன்? பரந்தூர், நீட்டு, அமெரிக்கா எல்லாத்துலேயும் சொல்கிறாரு சார். நான் சொல்லுவது இப்போ நீங்கள் எதுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க? நானா ஒரு 1/2 மணி நேரம் உடலட்டுமா? ஒத்துக்குவீங்களா? அதை நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய திறமை எனக்கு இருக்கா? சப்ஜெக்ட் எனக்கு அதானே சார் கேள்வி கேட்குறீங்க இல்லையா? அதானே சார் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே நீங்கள் நீட்டை பற்றி பேசினார், நான் ஒன்றும் அவர் வேறு தப்பான அவர் சொல்லவே இல்லை. புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அவர் கொள்கைங்கிறது எனக்கு தெரிஞ்சவர் இதுவரைக்கும் அவர் சொல்லலை. நம்பர் 1. நம்பர் 2, கொள்ளைக்காரன்னு சொல்கிறாரு. இருக்கலாம், பல குற்றச்சாட்டுகள் இருக்குது அவர் சொல்கிற கட்சியின் மேலே, திமுக மேலே சொல்கிறார். ஆனால் கொள்ளைக்காரனாக இருக்கிறது பெட்ரா, தன்னால் 41 பேர் மாண்டுட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சத்தம் போடாமல் வீட்டில் போய் குப்புறப்படுத்துக்கிறது நல்லதா, ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டுன்னு கேட்டால் கொள்ளைக்காரன் பெட்ருன்னு தான் சார் நான் சொல்லுவேன். என்னுடைய அபிப்பிராயம். கொள்ளைக்காரன் தேவையில்லை. இவர் 41 பேர் இறந்துட்டாங்க, எல்லாரும் சொல்லி வச்சு ஃபோனை ஆஃப் பண்ணி வீட்டில் போய் படுத்துக்கிட்டாங்க. 2 பேரில் யார் நான் ஓட்டு போடலாம்னா நான் கொள்ளைக்காரனுக்கு போடுவேன். அவன் தேவையில்லை. இது நான் இவர் தான் அந்த மரணத்துக்கு காரணம்னு நான் சொல்லலை. நிச்சயமாக இவரும் ஒரு காரணம். அதை அவர் மறுத்தார்னா அவர் மனதாசி இல்லாத மனிதர். எனவே அவரும் ஒரு காரணம். அப்படிங்கக்குள்ள அவ்வளவு பேரும் பேசி வச்சுக்கிட்டு ஃபோனை அவங்கவுங்களா ஆஃப் பண்ணிட்டாங்க. கேட்க நல்லா இருக்கும் அந்த கதை. அது உண்மைன்னு யாராவது ஒரு 1000ல் ஒருத்தர் நினைப்பானா? அதான் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சுங்க, இவங்கெல்லாம் பேசி வைக்கலைங்க. அதை விட கொள்ளைக்காரன் பெட்டர். கொள்ளைக்காரன் தான், நான் அதை மறுக்கலை சார். இது இந்த கொள்ளைக்காரன் நான் உங்களோட சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறதுங்கிறது ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அமெரிக்கன் பாலிட்டிக்ஸில் இன்றைக்கி வரைக்கும் ஒரு கன்வென்ஷன், எலெக்ஷனுக்கு நீங்கள் ஓட்டு கேட்டிங்கன்னா ஒரு கேதரிங் கூட்டம் முன்னாடி நீங்கள் பேசி முடித்த பிறகு அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். இன்றைக்கி வரைக்கும் அதான் கன்வென்ஷன், ஒரு மாற்ற முடியாத சட்டம். ஒரு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இது ஒரு 60 வருஷமாக இது அமெரிக்கன் பாலிட்டிக்ஸ் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கா சார்? என்ன சார், அது தமிழ்நாட்டில் இருக்கா? எது அதான் சார் இந்த டாப்பிக்கே அதான். என்னை பேச விட்டீங்கன்னா தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அது தமிழ்நாட்டில் இல்லைன்னா நான் சொல்கிறேன்னா நான் கொஞ்சம் பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க கேட்குறவங்க. இந்த கொள்ளைக்காரன் சொல்கிறாருல அதுதான். அதில் பேசுகிறார் ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட கேண்டிடேட்டு, வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டு பேசி முடித்தார். கேள்வி கேட்கலாம், ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டான். அவன் கொஞ்சம் வில்லங்கமாக கேட்டான். அந்த கேள்வி கேட்டேன் ஆடியன்ஸில் இருந்து. இவர் கேட்டார், நீ எந்த கட்சி? நான் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி. இவர் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. கேள்வி கொஞ்சம் வில்லங்கமாக கேட்டோம், ரிப்பப்ளிக் பார்ட்டி. ஏன் அங்கே இருக்க? எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் தாத்தா இருந்தார், நானும் ரிப்பப்ளிக்கில் இருக்கிறேன். உங்கள் அப்பா தாத்தாலாம் கொள்ளையடிச்சிருந்தா நீ என்ன செய்திருப்ப சொன்னால் உங்கள் கட்சியில் இருந்திருப்பாங்க. பட்டுன்னு போய் சொல்லிட்டான். உங்கள் அப்பன் தாத்தெல்லாம்
ரிப்பப்ளிக்கில் இருந்தாலும் நீ ரிப்பப்ளிக்கில் இப்போ டாபிக் வந்துருச்சா? அதான். அதாவது அதனால தான் இந்த கொள்ளைங்கிறதெல்லாம் உங்களுக்கு வரும், எனக்கு வரும். ஆனால் வீட்டில் போய் படுத்துக்கொள்வது என்பது யாரும் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி செய்யக்கூடியது அல்ல. ஒன்று. இந்த திருமா என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு 2 இது ஏன் அப்போஸ் பண்ணுறாரு, ஏன் வெறுப்பு அரசியல்னு சொல்கிறார். கரெக்ட். இந்த 2 கேள்விக்கும் பதில் சொல்கிறேன். நம்பர் 1, அவர் தலித் வாக்குகளை மனசில் வச்சு ஓட்டு வாங்குறாரு. அவர் தலித்து. பட் தலித்துகள் இந்து மதத்தால் சரியாக நடத்தப்படலேன்னு நிறைய பேர் கிறிஸ்டியனாக மாறிட்டாங்க தமிழ்நாட்டிலே. அவர்கள் ஒரு கிறிஸ்டியனான விஜயை ஆதரிக்கலாம்னு அவர் அச்சப்படுறார். திருமா இல்லை, நிரூபிக்கப்படாமல் அவர் எப்படி அந்த அச்சத்துக்குள்ள போறார்? அச்சம் என்பதே நிரூபிக்கப்படாதது, இல்லாவிட்டால் நிகழ்ச்சி. மனுஷங்க பிரதர், இது பேசிக். அச்சம் என்பது என்று நான் ஐயப்படுகிறேன், நிரூபிக்கப்படலை. சுத்த தமிழ், சிம்பிள் தமிழ். என நான் அஞ்சுகிறேன்னா நடக்கல. நான் விழுந்து விடுவேனோ என்று அஞ்சுகிறேன் இறங்குகிற போது. நிரூபிக்கப்பட்டதா? விழ முடியுமா? என்ன சார் கேட்குறீங்க நீங்க? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தமிழில் நான் சொல்லுகிறேன், நான் அச்சப்படுகிறேன் என்பதே நிரூபிக்கப்படாத ஒன்றுதான். அந்த அச்சம் அவருக்கு இருக்கிறது. நாம் இன்னொரு 10 ஷேட்டு 4 ஷேட்டு கூட கேட்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப, இது விஜய் ஒரு மத ரீதியாக வாக்குகளை பிரிப்பார் என்கிற அச்சம் அவருக்கு வந்திருக்கிறது. எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்னொன்று, அவரும் வெறுப்பு அரசியல் தானே பண்ணுறாரு. திரும்பவும் ராஜீவ் காந்தியை அடித்தப்ப அவர் இறங்கி போய் தடுத்திருந்தா பாராட்டுவேனா. உட்காந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, ஒன்றும் பெருசாக அடிக்கலை, 4 தட்டு தட்டினாங்க, ஒழுங்காக அடிக்கலை. இது வெறுப்பு அரசியல் இல்லாமல் ஆனால் உதை அரசியல்னு சொல்லுங்கள். நான் வெறுப்பு உதை கிட்டத்தட்ட அக்கா தங்கச்சின்னு நினைக்கிறேன். எனவே அதில் இன்னொருத்தர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். நாம் முதலே ஒரு வெறுப்பு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு ஒரு போட்டி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதான் அவர் அதை எதிர்க்கிறார். ஸோ வெறுப்பு அரசியலுக்குள்ள இந்த ஒரு கிராமர் எல்லா அரசியலுக்குள்ளுமே வரும் சார். அதில் சார் எல்லா கேட்டகரிக்குள்ளேயும் நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட கொள்கையை பரப்புகிறேன். நீங்கள் சார் மாம்பழம் விற்கிறது தான், தேங்காய் விற்கிறது தான். நான் வாழைப்பழம் விற்கிற இடத்துல நீங்கள் விற்க வந்தால் நீங்கள் எனக்கு போட்டி. சரி சார், நான் இப்போ ஒரு கேள்வி இதில் வச்சிடறேன் சார். இந்த எதிர்ப்பு அரசியலை திரும்ப சொல்கிறது, மற்ற விஷயங்களில் திரு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கலை, வீட்டுக்குள்ளேயே ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருந்தார். பட் வெறுப்பு அரசியலுங்கிறத விஜய் எந்த இடத்துல விதைச்சார்? வெறுப்பு அரசியலை விஜய் எங்கே முன்னெடுத்தார் சார்? அவர் இந்த கொள்ளைங்கிறதே வெறுப்பு தானே சார். வேறு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை ஒரு அரசியல் ரீதியாக சொல்லலாம். இவெல்லாம் கொள்ளை அடிக்கிறவன்னு சொல்லி இவெல்லாம் திருடன்னா வெறுப்பு இல்லையா சார்? அது நான் புரிஞ்சுக்க தான் முயற்சி பண்ணுறேன். வேறு ஒன்று மற்றதை விட்டுருக்கீங்க. நீங்கள் கேட்டுட்டீங்க சார், என்னை பார்த்து சகோதரர் சொல்கிறா இவன் திருடுங்க, அதே வெறுப்பு அரசியல் தாங்க. ஒரு குற்றச்சாட்டாக நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்மணி இந்த இடத்துல இன்னத்தை 10 பவுன் நகையை திருடிட்டு ஓடிட்டாரு, அது நீங்கள் சொல்கிற ஒரு நிகழ்ச்சி. தமிழ்மணி எடுத்தானா இல்லையாங்கிறது வேற. பட் தமிழ்மணி ஒரு திருடன்னு சொன்னால் வெறுப்பு அரசியல் தான் சார், வித்தவுட் மோர். வேறு எதாவது இருந்தால் கேளுங்க.